ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு சூப்பரான சீக்கிரமாக செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஸ்நாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாகாது. ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் இருந்தால் போதும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்நாக் இருக்கும். வாங்க இப்போ மதுர் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பசியறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு இருந்தாலும் ஓகே, இல்லை கடையில் வாங்கின மாவானாலும் ஓகே, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருளையும் அளந்துக்கோங்க. 1/2 கப் ரவை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக இருக்கும் பார்த்தீங்களா, உப்புமா கேசரி செய்கிற ரவை, அந்த ரவை எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 3லிருந்து 4 பச்சை மிளகாவை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கடைசியாக இப்போ இது கூட ஒரு 3லிருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை எடுத்துக்கிட்டு நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாக சேர்க்கும் போது கிறிஸ்பியாக இருக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட. இப்போ எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறமாவும் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கணும். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சிக்கிட்டேன். பாருங்கள், விரல் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஈஸியாக மாவு உள்ளே போகணும். ஏன்னா நம்ம ரவை வேற சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஊறுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும். ஒரு 5லிருந்து 10 நிமிஷத்துக்கு மாவை நல்லா அப்படியே விட்டுடலாம், கொஞ்சம் ஊறட்டும். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை ஊற வச்சுக்கிட்டேன். அதாவது ரவை வந்து இப்போ நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக தான் பிசையணும் மாவு வந்து. ரவை ஊறணும்னு சொல்லிட்டு ரொம்ப இலக்கமாலாம் பிசைஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கிட்டு கையிலையே நீங்கள் நல்லா இப்படி தட்டிக்கலாம். அதாவது தண்ணி கொஞ்சம் கையில் நனைச்சிட்டு இல்லை எண்ணெயை கையில் நல்லா தடவிக்கிட்டு நல்லா இப்படி மெல்லிசாக இப்படி தட்டிக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு மைக்கா ஷீட் வந்து எடுத்துக்கோங்க, மைக்கா கவர் எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெயை தடவிட்டு கூட நீங்கள் நல்லா மெல்லிசாக தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். இல்லை வாழை இலை இருந்ததுன்னா இந்த மாதிரி வாழை இலையில் கூட கொஞ்சம் இப்படி வச்சு நீங்கள் உருண்டைகள் பண்ணி வாழை இலையில் வச்சுட்டு நல்லா தட்டிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெல்லிசாக தட்டிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட. இந்த மாதிரி இலையில் தட்டுனிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் அப்பப்போ நினச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லைனா எண்ணெயை தடவிக்கிட்டிங்கனாலும் ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவை தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தீ வந்து ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேணாம், கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணலாம். அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும். அப்பப்போ கரண்டியை வச்சு திருப்பி கொடுத்துக்கிட்டோம்னா 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். நல்லா வெந்து வடை வந்து பார்த்திங்கன்னா கலரும் மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவையும் தட்டி எண்ணெயில் போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 250 மில்லி அளவு உள்ள கப்பில் தான் மாவெல்லாம் அளந்து எடுத்துக்கிட்டேன். 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் ரவை, 1/2 கப் மைதா தான் எடுத்தேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்நாக் வந்திருக்கு பாருங்கள், தட்டு ஃபுல்லாக வந்திருக்கு. தாராளமாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு இந்த ஸ்நாக் வந்து நம்ம செஞ்சுட்டோம். கொஞ்சம் பொருளை வச்சு நீங்கள் நல்லா மெல்லிஸாக தட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு 2 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லை வடை மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் மொத்தமாகவே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக தான் இருக்கும்.
உள்ளே மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் மெல்லிசாவே எல்லாமே தட்டி எடுத்திருக்கேன். நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட சூப்பராக இருக்கும் பாருங்கள். அதனால் எண்ணெய் கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா குடிக்கவே இல்லை பாருங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளை கொண்டு இந்த ஸ்நாக் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மதுர் வடை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.